வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதலாவதாக, வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட வைணவ தலங்களில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவங்கள் நடைபெற்றன. பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கண்கவர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காட்சிகள்தான் இவை. வைகுண்ட ஏகாதசியொட்டி அதிகாலை 12:45 மணிக்கு ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சொர்க்கவாசலில் பிரவேசித்து எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பினர். பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஏழுமலையானை தரிசித்துவிட்டு சொர்க்கவாசல் வழியாக சென்றதை பாக்கியமாக கருதினர். சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருமலையை விழாக்கோலம் பூண்டிருந்தது. கோயில் வளாகம் முழுவதும் பல்வேறு வகையான மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. வைகுண்ட ஏகாதசியொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்ற காட்சிகளே இவை. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அதிகாலை 4:15 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு 5:15 மணிக்கு பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசலில் எழுந்தருளினார். நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை கிளியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடந்தார். சொர்க்கவாசல் திறப்பு விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்தில் குவிந்திருப்பதால் திரும்பும் திசையெல்லாம் பக்தர்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. பல்கலைக்கழக மானியக் குழு புதிய வரைவு விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரித்தன. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மத்திய அரசு பகிரங்க மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டினார். யுஜிசியின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடலுடன் உரையை தொடங்கிய முதலமைச்சர் பள்ளிக் கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டினார். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. தொடர்ந்து பேசிய அவர், யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? இதனையடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைகளுக்கு எதிரான தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இதனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோன்று தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் மத்திய அரசின் செயல் அடாவடித்தனமானது என்று தெரிவித்தார். தீர்மானத்தை மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாமக ஆகிய கட்சிகளும் ஆதரித்தன. முதலமைச்சரின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறிய அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்தார். யுஜிசி மேற்கொண்ட திருத்தங்கள் குறித்து மாநில அரசுகள் கருத்து கூற அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் தீர்மானம் கொண்டு வந்ததால் வெளிநடப்பு செய்வதாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். உங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம், ஆனா அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனா இப்பவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்வோம். தீர்மானத்திற்கு சட்டப்பேரவையில் பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். யுஜிசியின் புதிய விதிகள் குறித்து தமிழ்நாடு அரசுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் மாநில அரசின் பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாகவும் நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் யுஜிசி தலைவர் ஜெகதேஷ்குமார் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் நியமனம் குறித்த யுஜிசியின் வரைவு விதிமுறைகளுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் யுஜிசி தலைவர் அது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். அதில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக 2018ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட விதிகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான குழுவை யார் அமைப்பது என்பதில் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
We have put out the draft for feedback from all the stakeholders, and we have given 30 days time. So typically we collect all this feedback and we discuss with the experts who have framed these draft regulations, and we do take pragmatic and constructive feedback that comes, and we incorporate that. And once we do that, the draft regulations, the revised ones are taken to the commission meeting in UGC, and after the commission approves it, then we announce it as a gazette notification. யுஜிசியின் புதிய விதிகள் குறித்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார். எந்த பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்துவது நோக்கமல்ல என யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார். நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். Our regulations say that the chancellor will form the search cum selection committee, and the chancellor will appoint, chancellor or the visitor in the case of the central universities will appoint the vice chancellor. And for a long time, it is always the chancellor who appoints the VC. புதிய விதிகளின் மூலம் துணைவேந்தர்களை விரைவாக நியமிக்க முடியும் என்றும் ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ள முயற்சி நடப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது முதல் மாணவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் மாநில அரசு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருந்து நிர்வகிப்பதோ எங்கிருந்தோ வந்த ஆளுநர் என்று கூறியுள்ள அவர், இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆளுநரே நியமிக்கலாம் என்று யுஜிசி தனது விதிகளை திருத்துவானால் உயர்கல்வியின் நிலை என்னவாகும் என்று வினவியுள்ளார். உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றெரிச்சலில் நம்மை கீழே தள்ளும் அப்பட்டமான முயற்சியாகத்தான் யுஜிசி விதிகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சாடியுள்ள முதலமைச்சர், தமிழர்களின் ஒன்றுபட்ட குரலுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் வந்தத்தையும் நீதிமன்றத்தையும் நாடி வெல்வோம் என்று சூளுரைத்துள்ளார். இந்நிலையில் யுஜிசி விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் திமுக மாணவர் அணியும் பங்கேற்க உள்ளது. பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய சீமானுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சை கண்டித்து சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளரிடம் பேசிய சீமான் பெரியார் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்தார். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்நிலையில் பெரியார் குறித்து கூறிய கருத்துக்கான ஆதாரத்தை கேட்டு நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டிற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொண்டர்கள் நேரில் செல்ல முயன்றனர். சீமான் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனிடையே புதுச்சேரி லெனின் வீதியில் ஒரு விழாவில் சீமான் பங்கேற்பதை அறிந்து நெல்லித்தோப்பு செல் சுப்பையா சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் குவிந்தனர். அப்போது காவல்துறையினர் தடுத்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். பெரியார் தொடர்பான சீமானின் கருத்துக்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களில் இருந்து கடும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிடம் பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து பேசுவேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர் பேசியவர் தமிழ் மொழியையும் தமிழர்களை பெரியார் இழிவுபடுத்தியதாக விமர்சித்தார். இந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. பெரியாரின் நூல்களை அரசுடைமையாக்கிவிட்டு தான் பேசிய கருத்துக்கு ஆதாரம் கேளுங்கள் என்றும் சீமான் காட்டமாக பேசினார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காத நீங்க, இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்க எடுத்து வெளியிடுங்க. முன்பு தெளிவு இல்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்து விட்டதால் எதிர்ப்பதாகவும் சீமான் குறிப்பிட்டார். மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றுக்காக பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை என்றும் சீமான் குறிப்பிட்டார்.
பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போது, வேற எதுவும் வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. இதனிடையே சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோல திராவிடர் விடுதலை கழகம் சார்பிலும் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி அளித்த புகாரில் பெரியார் குறித்து சீமான் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களிலும் காவல் நிலையங்களில் சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரியாரை பற்றி விமர்சிக்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இல்லாமல் அந்த வெறிபிடித்த நாய்கள் மாதிரி குறைக்கின்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா, ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தோடு சேர்றது இயல்பா. தாய் மகளுடனான உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக கூறிய சீமானுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அளித்த பதிலடிதான் இது. சென்னை எழும்பூரில் திராவிடர் கழகத்தின் சட்டத்துறை சார்பில் நீதித்துறையிலும் சமூக நீதி கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கி வீரமணி, பெரியார் பகுத்தறிவாதியா இல்லையா என்று சில பைத்தியக்காரர்கள் ஆச்சரியப்படுவதாக கூறினார். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியக்காரன் என்றும் அவர்களுக்கு மனநல மருத்துவமனையில் வைத்தியம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நீதித்துறையை திருடுவதற்கு சிலர் முயற்சி செய்வதாகவும் இதனை திசை திருப்ப யாரோ தூண்டுதலின் பேரில் பெரியார் பற்றி சீமான் பேசியிருப்பதாகவும் கி வீரமணி விமர்சித்தார். பெரியார் பற்றிய சர்ச்சை பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் சந்தித்த சீமான் பெரியார் கூறியதாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு திமுக மற்றும் திராவிட இயக்கங்களை சேர்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சீமான் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக பேசுவது மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது, அவதூறு கருத்துக்களை பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாட்டிறைச்சி கடை வைத்திருப்பவர்களை மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். உடையாம்பாளையம் பகுதியில் ரவி ஆபிதா தம்பதியினர் தள்ளுவண்டியில் பீப் சில்லி கடை வைத்திருந்தனர். அங்கு மாட்டிறைச்சி விற்பனை கூடாது என பாஜக ஓபிசி பிரிவின் மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி என்பவர் மிரட்டிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அங்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினா. ஏன்னா தகாத முறையில வந்துட்டு ஒரு லேடிஸ் கிட்டயே ஒரு மரியாதை இல்லாம பேசலாம். எங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அன்னன்னைக்கு சம்பாரிச்சாதான் எங்களுக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினரும் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மீது துடியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிரிமினல் குற்ற எண்ணத்துடன் மிரட்டுவது, சாதி மத அடிப்படையிலான பகைமையை ஏற்படுத்த முயற்சி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவிலை சுற்றி அசைவ கடைகள் வைக்கக்கூடாது, சுப்பிரமணியன் மீது பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினரை காட்டாததை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் சட்டப்பேரவை முடிந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்றார். எதிர்க்கட்சி வரிசை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ள பழனிசாமி, எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி தங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால் யாரை காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று மீண்டும் கேட்பதாக பதிவிட்டுள்ளார். மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்துள்ள அவர், பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் மக்களின் மேடை என்றும் திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினர் காட்டப்படாதது குறித்து விசாரிக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்தார். பேரவையில் இதுகுறித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். அப்போது ஒவ்வொரு உறுப்பினரும் கேள்வி நேரத்தில் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் என்றும், ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்றும் கூறினார். நேரலையில் ஒளிபரப்பு செய்யாத காரணத்தினால் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லையா என்று தொகுதி மக்கள் கேட்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவை என்பது ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பொதுவானது என்றும் பேரவைத் தலைவர் பொதுவானவர் என்றும் உதயகுமார் கூறினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு, இந்த பிரச்சனை குறித்து இப்போதுதான் அவையில் கொண்டு வந்துள்ளீர்கள் என்றார். அரசு அனைவருக்கும் பொதுவானது என்று கூறிய அவர், ஒளிபரப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் அது குறித்து விசாரித்து சொல்வதாகவும் கூறினார். அண்ணாநகர் வழக்கானாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழக வழக்கானாலும் சரி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்திய எந்த சாரும் முதலமைச்சரின் கடுமையான நடவடிக்கைக்கு தப்பிக்க முடியாது என அமைச்சர் S. சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் பாதுகாப்பில் மக்களிடம் நற்பெயர் பெற்று வரும் அரசின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி வதந்தியை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எப்படியாவது திமுகவின் பெயரை சேர்த்துவிட வேண்டும் எனும் நோக்கத்தோடு வதந்தி அரசியலை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வந்தார் என கூறியுள்ள அமைச்சர், அண்ணாநகர் சிறுமி வழக்கில் தனது கட்சியைச் சேர்ந்தவரை காப்பாற்ற பழனிசாமி யார் இந்த சார் என நடத்திய கபட நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், ராமேஸ்வரம் குளியலறை கேமரா, அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு என பாலியல் குற்றவாளி சார்களின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் ஒருமுறை அமலமாகி இருப்பதாக விமர்சித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவி வழக்கில் உடனடியாக குற்றவாளி ஞானசேகரன் கைதான போதும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது போல திசை திருப்பல் அரசியலில் ஏன் பழனிசாமி ஈடுபடுகிறார் என வினவியிருக்கக்கூடிய அமைச்சர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அவர் நடத்தும் கபட நாடகம் இனி ஒரு நாளும் மக்களிடத்தில் எடுபட போவதில்லை என தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை கடந்த சில நாட்களுக்கு முன் விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்தது. பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக அரசிடம் அனுமதி பெறாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய சென்னை காவல்துறை ஆணையர் அருண் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவிற்கு எதிராக மட்டும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு தமிழ்நாடு காவல்துறை காரணமல்ல என்றும் மத்திய அரசின் தேசிய தகவல் மையத்தின் நிர்வாக குறைபாடே காரணம் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணையை நடத்த வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படவில்லை. திருப்பதியில் நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் DSP உட்பட 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பதியில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தைச் சேர்ந்த பெண் உடல்நிலை சரியில்லாமல் கீழே விழுந்ததால் மிதிபட்டு உயிரிழந்ததாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 6 பக்தர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் சேலம் மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா உடல்நலக் குறைவால் கீழே விழுந்ததாகவும் அதனால் மிதிபட்டு இறந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள குடும்பத்தினர் நெரிசல் ஏற்பட்டதால் தான் மல்லிகா கீழே விழுந்ததாக தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா வலியுறுத்தியுள்ளார். అంటే ఇది ప్రమాదవశాత్తు జరిగింది, ఏదో జారి పడిపోయి తొక్కిసలాట జరిగింది, దీంట్లో ఎవరు కూడా కావాలని చేయలేదు, మాకెవరికి దీంట్లో సంబంధం లేదు అని చేతులు కడిగేసే కార్యక్రమం చేస్తున్నారు. இது அரசின் அலட்சியத்தால் நடந்த கொலை எனவும் ரோஜா கடுமையாக சாடினார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். கவனக்குறைவாக செயல்பட்டதாக 2 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு செய்தார். அப்போது கவனக்குறைவாக செயல்பட்டதாக காவல்துறையினரை கடிந்து கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து சந்திரபாபு நாயுடு ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் குடும்பத்தில் ஒருவருக்கு தேவஸ்தானத்தில் வேலை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார்.
கூட்ட நெரிசலுக்கு காரணமான டிஎஸ்பி ரமணகுமார் உட்பட 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் எஸ்பி சுப்புராயுடு மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் கௌதமி, ஸ்ரீதர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தோரை சந்திக்க ஒரே நேரத்தில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் மருத்துவமனைக்கு சென்றதால் இருதரப்பு தொண்டர்களிடையே எதிர் முழக்கங்கள் எழுப்பப்பட்ட காட்சிகள் இவை. திருப்பதியில் புதன்கிழமை கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூற துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வியாழக்கிழமை மாலை நேரில் சென்றார். அவர் வெளியே வரவிருந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டியும் மருத்துவமனைக்கு சென்றார். இதனால் இருதரப்பு தொண்டர்களும் மாறி மாறி முழக்கமிட்டனர். இருதரப்பு தொண்டர்களை அப்புறப்படுத்த காவலர்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். நல்வாய்ப்பாக மோதல் ஏதும் ஏற்படாமல் பவன் கல்யாண் புறப்பட்டுச் சென்றார். நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பினை மக்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்கிறார்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் கடந்த 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். மகளிர் உரிமை தொகை என்பது 1,15,00,000 குடும்பங்களுக்கு அது மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய ரூபாய் இல்லை. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, கரும்பு, வேட்டி சேலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர்கிட்ட வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர் கையாலேயே வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் எல்லாருக்கும் பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நாங்க நம்புறோம். முதலமைச்சரின் கரங்களால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்கள் தெரிவித்த காட்சிகளே இவை. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். ஏன்னா இப்ப மகளிருக்கு 12,000 கொடுக்கறாரு இல்லையா, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த வருஷம் கொடுக்கல. அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களுக்கு இது கொடுத்ததே போதும். பொங்கல் பண்டிகை எங்களுக்கு சிறப்பா நாங்க கொண்டாடுவோம். வழக்கமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவரது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை. பொங்கல் பண்டிகையொட்டி ஆளுநர் மாளிகையில் பொங்கல் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவரது மனைவி மற்றும் மகளுடன் கலந்து கொண்டார். இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் M.K. நாராயணன், நல்லி சில்க்ஸ் நிறுவனர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொங்கல் பெருவிழாவில் பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம், மதுரை மங்களவாத்தியம், காளியாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அரங்கேற்றப்பட்டன. சென்னை லயோலா கல்லூரியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகள் உற்சாகமாக உரியடித்து மகிழ்ந்த காட்சிகளே இவை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை லயோலா கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவிற்கு மாணவ மாணவிகள் வேட்டி சேலை அணிந்து பாரம்பரிய உடைகளில் வந்திருந்தனர். பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தியதுடன் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழ் மொழியின்
இலக்கிய செழுமையை பறைசாற்றும் வகையில் தொல்காப்பியபுரம், திருக்குறளூர், சிலப்பதிகாரப்பட்டி, மணிமேகலைப்புதூர் என்ற பெயரில் குடிசைகள் அமைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்து நவதானியங்கள் போட்டு முளைப்பாரி மாடு கூட்டிட்டு வந்து மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்து பறை, தவிழ், நாதஸ்வரம் இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் நாங்க இது பண்ணி ஒலிக்கிற மாதிரி இங்க சுத்தி வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலை படைச்சு நாங்க எல்லாமே பண்ணி செலிப்ரேட் பண்றோம். இது ஏன் பண்றோம் அப்படின்னா அப்பதான் மத்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பத்தி தெரியும். இன்றைய இளம் தலைமுறையினருக்கு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் விதமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாநில சிறுபான்மை ஆணையத்தின் தலைவரும் லிஃபா இயக்குநருமான ஜோ அருண் தெரிவித்தார். உங்கள் விழா என்பதை விட எங்கள் மாணவர்கள் வருங்காலத்தில் வந்து பெரிய பெரிய கம்பெனி தலைவர்கள் ஆகும்போது அடிப்படை வந்து விவசாயி, இந்த மண், இந்த மக்கள், தமிழ் மக்கள், இந்த தமிழ் மொழி. லயோலா கல்லூரியின் சமத்துவ பொங்கல் விழாவில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடெங்கும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழர் பாரம்பரியப்படி மாணவ மாணவிகளுடன் இணைந்து வெளிநாட்டினர் பொங்கல் வைத்து கொண்டாடிய காட்சிகளே இவை. திருப்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம், கருப்பசாமி ஆட்டம் ஆடி அசத்தினர். ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழர் பாரம்பரிய உடையில் பங்கேற்று பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் அரசு கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் மாணவிகள் கொண்டாடினர். கொடைக்கானலுக்கு இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் வட்டக்கானல் சோதனை சாவடியை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கொடைக்கானல், வட்டக்கானல் பகுதியில் நிலவும் தட்பவெட்ப நிலையை அனுபவிக்கவும் ஓய்வு எடுக்கவும் இஸ்ரேல் நாட்டினர் அதிக அளவில் வருகை தருவது வழக்கம். அவ்வாறு வரும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் வெள்ளிக்கிழமைகளில் மொத்தமாக கூடி சபாத் எனும் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடுவர். கடந்த 2016ஆம் ஆண்டு ISIS தீவிரவாதிகள் இங்கு வழிபாட்டில் கூடும் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்டிருந்த தகவலால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனையடுத்து வட்டக்கானலில் சோதனை சாவடி அமைத்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கினர். கடந்த பல மாதங்களாக போர் காரணமாக இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருவது குறைந்திருந்தது. இந்நிலையில் தற்போது வட்டக்கானல் பகுதிக்கு இஸ்ரேல் நாட்டினர் அதிக அளவில் வருகை தந்துள்ளனர். ஆனால் சோதனை சாவடி செயல்படாமல் உள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் சோதனை சாவடி மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை செயல்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 21வது நூற்றாண்டில் இந்தியா அசுர வேகத்தில் வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் புவனேஸ்வரில் 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். விழாவில் புலம்பெயர் சுற்றுலா பயணிகளுக்கான சிறப்பு பிரவாசி பாரதிய விரைவு ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் உலகளாவிய தேவைகளுக்கு ஏற்ப திறன்சார் ஆற்றலை இந்தியா தொடர்ந்து வழங்கி வருவதாக கூறினார். மேலும் சர்வதேச அளவில் பதற்றங்களுக்கு மத்தியிலும் புலம்பெயர்ந்தவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை இந்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருவதாக பிரதமர் மோடி கூறினார். 21வது நூற்றாண்டில் இந்தியா அதன் இலக்கை நோக்கி நம்ப முடியாத வேகத்தில் முன்னோக்கி செல்வதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையில் 3 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். மேலும் வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படையினர் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக கடந்த 6ஆம் தேதி நக்சலைட்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட 9 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர்.
உலகின் மிக பெரும் நகரங்களுள் ஒன்றான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரினை தீயின் நாக்குகள் கடந்த 2 நாட்களாக இப்படித்தான் தின்று தீர்த்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் தெற்கு கலிபோர்னியாவில் கடுமையான கோடை வாட்டி வருவதாலும் மழை அருகி போனதாலும் காய்ந்து கிடந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் புறநகர் பகுதிகளில் உள்ள மலைப்பகுதிகளும் வனப்பகுதிகளும் காட்டுத்தீயால் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக கொழுந்துவிட்டு எரியும் தீயின் நாக்கு பலத்த காற்று காரணமாக 45 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவி இதுவரை 18,000 ஏக்கர் பரப்பிலான மரம் செடி கொடிகளை கருகச் செய்துள்ளது. 1000த்திற்கும் மேற்பட்ட கட்டடங்களை சாய்த்து விட்டதுடன் 5 உயிர்களையும் பறித்துள்ளது. தீயின் கோர தாண்டவத்தில் இருந்து தப்ப 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அங்கே இங்கே என தன் கோர நாக்கை சுழற்றி வந்த தீயரக்கன் நேற்று மாலை முதல் ஹாலிவுட் அமைந்துள்ள மலைப்பகுதியை ஏறத் தொடங்கியதும் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மொத்தத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர வரலாற்றில் இது மிகப்பெரிய பேரிடராக உருவெடுத்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EBKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் காலமானார். அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ளன. காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை மனு தாக்கல் செய்யலாம். வேட்பாளர்களுடன் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி வளாகம் முழுவதும் 13 இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் மனிஷ் ஆய்வு செய்தார். வரும் 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். சென்ட் மேரிஸ் பள்ளியில் LKG படித்து வந்த லியாலட்சுமி கடந்த 3ஆம் தேதி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறை பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி மற்றும் வகுப்பாசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3 வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தங்கள் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது பெற்றோர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர். பாப்பா செப்டி டேங்கில் விழவே இல்லை. இன்னைக்கு காலையில் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்கே வீடியோ காமிக்கணும்னு சொன்னாங்க. அந்த செப்டி டேங்க் பகுதியில் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம் நாங்கள். அதில் ஒரு பகுதியில் கூட என் பொண்ணு செப்டி டேங்கில் விழுந்ததுக்கான எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே கிடையாது. குழந்தையின் உடலில் காயம் இருந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக குழந்தையின் தந்தை குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோயில் நிர்வாகிகளிடம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கையூட்டு பெற்ற வீடியோ வெளியாகியுள்ளது. தெற்கு 5 குடியிருப்பு பகுதியில் உள்ள கோயில் விழாவில் ஒலிபெருக்கி மூலம் அதிக சத்தத்துடன் வில்லுப்பாட்டு பாடல் ஒலிபரப்பப்பட்டதாக தெரிகிறது. அப்போது வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட சுசீந்திரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் ஒலிபெருக்கி மூலம் அதிக ஒலி எழுப்புவது ஏன் என கேட்டுள்ளார். மேலும் அதற்காக கோயில் நிர்வாகிகளிடம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு நிர்வாகிகளும் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சதீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். மனித மனங்கள் ஏன் தான் இப்படி ஆகிவிட்டதோ தெரியவில்லை என நொந்து கொள்ளக்கூடிய அளவில் சம்பவம் ஒன்று நடந்தேறியிருக்கிறது. இது வாரச்சந்தையோ தினசரி சந்தையோ அல்ல. சாலை விபத்தில் 4 உயிர்கள் பறிபோன இடத்தில் கொட்டிக்கிடந்த காய்கறிகளை போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் அள்ளிச்சென்ற காட்சிதான் இது. ராணிப்பேட்டை சிப்காட் அருகே மேல்மருவத்தூர் பக்தர்கள் சென்ற பேருந்து மீது சென்னை நோக்கி காய்கறிகளை ஏற்றி வந்த லாரி மோதி கோர விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். எம்ராய்டு நகரில் நடந்த விபத்தின் போது வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 16 டன் காய்கறிகள் சாலையில் சிதறின. 4 உயிர்கள் பறிபோன இடத்தில் சிதறிய காய்கறிகளை அதே பகுதியைச் சேர்ந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். விபத்திற்கு யாரும் சிறிது கூட வருத்தம் கொள்ளாமல் கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளை வாங்கிச் செல்வது போல இருசக்கர வாகனங்களில் மூட்டை மூட்டையாக கொண்டு சென்றனர். கடைகளில் பார்த்து பார்த்து வாங்குவதைப் போல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளா என சோதித்தும் பார்த்தனர். சிலரின் இந்த மனிதாபமற்ற செயல் பலரை அதிருப்தி கொள்ளச் செய்தது.
சென்னை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. பெருங்களத்தூரைச் சேர்ந்தவர் உமேஷ்குமார். இவர் மாங்காடை எடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று வழக்கம் போல் பணிக்கு செல்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் திருமுடிவாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்ததை அடுத்து காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். அதற்கடுத்த சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. காரில் இருந்த கண்ணாடிகள், பேட்டரிகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு நிலவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர். நகைக்கடையில் கைவரிசை காட்டிய திருடர்கள் திருடிய நகைகளை அடகு வைக்கும் போது வசமாக சிக்கிக் கொண்ட சம்பவம் நாகையில் நடைபெற்றுள்ளது. மணக்குடியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை உள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் அதிகாலை 6 பூட்டுகளும் உடைக்கப்பட்டு 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 50 கிலோ வெள்ளி, 6 சவரன் தங்கம் திருடு போனது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகமூடி அணிந்து கொண்டு 2 பேர் திருட்டில் ஈடுபட்டது பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திருவிடை மருதூரில் அடகு கடைக்கு சென்ற இளைஞர்கள் இருவர் வெள்ளி கொலுசை கொடுத்து பணம் கேட்டுள்ளனர். அடகு கடை உரிமையாளர் முருகேசன் தனது உறவினரான கணேசனை தொடர்பு கொண்டு விவரங்களை கூறியுள்ளார். இதனையடுத்து 2 இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் பன்ருட்டியைச் சேர்ந்த ஐயனார், ஐயப்பன் ஆகியோர் கணேசனின் கடையில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இருவரும் 8 மாதத்திற்கு முன்பு ஆலத்தம்பாடியில் நகைக்கடையில் கைவரிசை காட்டியுள்ளனர். அந்த வழக்கில் காவல்துறை நெருங்காத நிலையில் மணக்குடியில் உள்ள கடையில் துணிச்சலுடன் நகைகளை திருடியுள்ளனர். அவர்களிடமிருந்து 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மீட்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளில் 10 டன் சர்க்கரை பறிமுதல் செய்யப்பட்டது. பரமத்தி வேலூர் அடுத்த பிலிக்கல் பாளையம், ஜேடர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 45க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. இந்நிலையில் கரும்பு ஆலைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனையில் வெல்லத்தில் கலப்படத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 10,900 கிலோ சர்க்கரை மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆலையில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த வெல்லத்தின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. வெல்லம் தயாரிப்பில் கலப்படம் செய்திருந்தால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என ஆலை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் அதிகாலை 4:33 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசல் வழியாக பார்த்தசாரதி பெருமாள் எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரொம்ப கூட்டம் இல்லாம பார்த்து கொஞ்சம் பேராக அனுப்பிச்சுட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. பெருமாள் சேவை அற்புதமாக இருந்தது. எல்லா வருஷம் மாதிரி ரொம்ப நல்லா சேவையாச்சு. நல்ல லைன் கீப்பப் பண்ணி பக்தர்களே ரொம்ப ஒரு ஒழுங்கான முறையில் ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணாங்க. நல்ல திவ்யமான தரிசனம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாள் இந்த கடந்து வரும்போது ஆளை வந்தார் ஆப்போசிட்டில் வரும்போது நமக்கே அறியாமல் நம்மளே வைகுண்ட ஏகாதசி பெருமாள் இந்த அளவுக்கு வேற எங்கேயுமே தரிசிக்க முடியாதுங்க. தொடர்ந்து இரவு வரை பொது தரிசனம் நடைபெறுகிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 102 தமிழக மீனவர்கள் 210 மீன்பிடி படகுகளை மீட்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார்.
இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கடந்த 8ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 10 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாகவும் அவர்களில் 6 மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி 102 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் 210 மீன்பிடி படகுகள் இலங்கை வசம் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுத்து இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிடும் வரை ரேஷன் பொருட்களை வாங்க மாட்டோம் என்று மதுரை மாவட்டம் மேலூர் கிராம மக்கள் கூறியுள்ளனர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு வழங்கிய ஏல உத்தரவை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூரின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பணிகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நரசிங்கம்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்களை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவித்தால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என்றனர். மதுரை மாவட்டத்தில் போராட்டம் நடத்துவோம். ரேஷன் பொருள் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. தீர்மானம் கொடுக்கும் வரைக்கும் நாங்க எதுவும் வாங்க மாட்டோம். எங்களுக்கு எந்த பொருளும் வேணாம். ரேஷன் பொருள் மட்டும் எதுவுமே வேணாம். எங்களுக்கு ஆதார் கார்டு வேணாம், ரேஷன் கார்டு வேணாம். அரிட்டாப்பட்டியில் உள்ள 820 குடும்பங்கள் மற்றும் நரசிங்கம்பட்டியில் உள்ள 444 குடும்பங்கள் என மொத்தம் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ரேஷன் பொருட்களையும் பொங்கல் தொகுப்பையும் புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாது என கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் போராட்டம் நடத்தியவர்களை அமைச்சர் மூர்த்தி சந்தித்தார். பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வராது என்று உறுதியளித்தார். வராத திட்டத்திற்கு எதிராக மக்களை போராட்டம் நடத்த சிலர் தூண்டிவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ரோட மறிக்க கூடாது, ரோட்ல போகக்கூடாது, அது சட்டத்தில் இருக்கு. அதனால கேஸ் போட்டிருப்பாங்க. மக்கள் உரிமைக்காக போராடி இருக்காங்க, உரிமைக்காக போயிருக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. அதனால இதை நான் சொல்லி மாவட்ட நிர்வாகமும் போலீஸ் நிர்வாகத்தை சொல்லி இந்த காவல்துறை முதலமைச்சர் வரைக்கும் போகும். இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காது. சரியா? மேலும் 1 சென்ட் நிலத்தை கூட அளக்க விடமாட்டோம் என்று தெரிவித்த அமைச்சர், அப்படி யாரேனும் வந்தால் திமுக முன்னால் நின்று போராட்டம் நடத்தும் என்றும் கூறினார். மேலூர் பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் தொல்லியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு மலர் சந்தைகளில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவு மற்றும் மார்கழி கடைசி வெள்ளி பொங்கல் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகை பூ விலை கிலோ 1500 ரூபாயாக இருந்த நிலையில் 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முல்லை, கனகாம்பரம் மற்றும் பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும், அரளி 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் முடிய பனிகாலம் வாசி பூ வரத்து கம்மி வாசி விலை அதிகரிச்சிருக்கு. இன்னும் இன்றைய விலையை காட்டிலும் இன்னும் 2 நாளைக்கு விலை அதிகரித்து தான் இருக்கும். பனி நேரத்தில் பூ அதிகமாக பூக்காது. அதனால விவசாயத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. இயற்கைக்கு மாற நம்ம சொல்ல முடியாது. இயற்கை என்ன ஒத்துழைக்கும். ஒரு வெயில் காலத்தில் அதிகமாக பூக்கும், மழை காலத்தில் பனி நேரத்தில் பூக்காது. அப்போ கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம வாங்கணும். விவசாயம் என்ன செய்வாங்க? விவசாயிகள் என்ன செய்வாங்க? இதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகை 1000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 1400 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ விலை 450 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முல்லைப்பூ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்சி தொடங்கும் அறிவிப்பு வெளியாகி ஓராண்டு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தவேக ஏற்பாடு செய்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அறிவிப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி மாதத்துடன் ஓராண்டு நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்பாக கட்சியின் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகளை அறிவிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். அதற்கான பட்டியலை வழங்க தவேக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் விஜய் கேட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் தேர்வு, அவர்களுக்கான பொறுப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இதற்காக கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விண்ணில் செலுத்தப்பட்ட 2 விண்கலன்களை ஒருங்கிணைப்பதற்கான பூர்வாங்க பணி இன்று நடைபெற உள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பான இஸ்ரோ அறிவித்துள்ளது. 2035ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
அதற்கு முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தை பரிசோதிக்கும் முயற்சியில் இஸ்ரோ ஆய்வாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அந்தரத்தில் 2 விண்கலன்களை இணைப்பது ஸ்பேடெக்ஸ் திட்டமாகும். இதற்காக கடந்த 30ஆம் தேதி PSLV-C-60 ராக்கெட் மூலம் 2 விண்கலன்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. 2 விண்கலன்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை குறைக்கும் முயற்சி புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. புற காரணிகளால் இந்த முயற்சி தடைபட்டது. இதனால் நேற்று டாக்கிங் என்ற இணைப்பு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது. விண்கலன்களை நெருக்கமாக கொண்டு செல்லும் பணிகளை தொடங்கி இருப்பதாகவும் 2 விண்கலன்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஒருங்கிணைப்பு பணிகள் இன்று தொடங்கப்படும் என்றும் இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஒரே பாலின ஜோடிகள் பரஸ்பர சம்மதத்துடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளலாம் என 2018 தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு சட்ட ரீதியாக அங்கீகாரம் வழங்க முடியாது என்று கடந்த 2023ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. ஒரே பாலின ஜோடிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு அங்கீகாரம் வழங்க நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதி PR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஒரே பாலின ஜோடிகள் திருமணத்தை அங்கீகரிக்க முடியாது என்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் எந்த பிழையும் இல்லை என்று கூறினர். எனவே இந்த வழக்கில் தலையிட தேவையில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னையில் AI குறித்த சர்வதேச 2 நாள் மாநாடான யுமேஜின் 2025ஐ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மின்னணு நிறுவனமான எல்காட் சார்பில் யுமேஜின் 2025 என்ற இந்த மாநாடு நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. 3வது ஆண்டாக நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்கள், தொழில்நுட்ப உலகைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முதலமைச்சர் அனைத்து புதுமைகளையும் முதலில் செய்து காட்டும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். மேலும் வணிகம் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு எப்போதும் ஒருபடி மேலேதான் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து GCC எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன். ஆனால் என்னதான் முன்னிலையில் இருந்தாலும் இதுவே போதும்னு நான் நினைக்க மாட்டேன். இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும்னு தான் நினைப்பேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய PTR அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் புதுமை மற்றும் மேன்மையின் உலகளாவிய மையமாக தமிழ்நாடு திகழட்டும் என்றார். இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடன் நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நடத்திய நேர்காணலை டிஸ்கோ வித் KS பகுதியில் காணலாம். அதைத் தொடர்ந்து 7 மணி செய்திகளை பார்க்கலாம். கீழடியில் அந்த ஆய்வு பற்றி நீங்கள் ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணீங்க. அது அறிக்கை இன்னும் வெளியான மாதிரி தெரியல. இல்லை, அது இன்னும் வரலை. கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆய்வறிக்கை. அது வெளியிடணும். வெளியிடுறது என்னுடைய கடமை ஆய்வறிக்கையை தயாரித்து கொடுப்பது. நான் கொடுத்து விட்டேன். அது முழுமையான தரவுகளை கொண்டிருக்கு. இது இந்த இடம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது, என்னென்ன முறையில் அகழாய்வு நாங்கள் செஞ்சோம், அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைத்துள்ளன, அந்த மண்ணடுக்குகள் எவ்வாறு உள்ளன, அந்த மண்ணடுக்குகள் மூலம் எவ்வாறு நாங்கள் காலக்கணிப்பு செஞ்சுருக்கோம், அதை எப்படி அறிவியலோடு ஒப்பீடு செய்திருக்கோம், எந்தெந்த நிறுவனங்கள் நாங்கள் அறிவியலோடு ஒப்பீடு செய்திருக்கோம், அத்தனை குறிப்புகளும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஃபைனல் ஃபைண்டிங் என்ன? ஃபைனல் ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரையும் நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளங்கள் நம்ம இன்னும் நம்ம சரிவர புரிஞ்சிக்கலை. அதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்மகிட்ட அரிக்கமேடு கிடச்சிருக்கு, காவிரி பூம்பண்ணம் போன்ற இடங்கள்லாம் கிடைத்திருந்தாலும் சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்காங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா சங்க இலக்கியங்களில் உங்கள் விரிவான நகரங்களை பற்றி, அதனுடைய வணிக தொடர்புகள், உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஆனால் அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை நம்ம எடுக்கலை. இந்த ஃபைண்டிங்ஸை வெளியிடுவதில் ஏன் இவ்வளவு தாமதம்? இப்போ ஃபைண்டிங்ஸை வெளியிடணும். அது மக்களுக்காக செய்யப்பட்ட சேவை பணியை தவிர இது யாருக்கும் பொதுவானது கிடையாது. நான் ஒரு ஆய்வாளன். ஆமாம். என்னுடைய ஆய்வை விமர்சனம் செய்வதற்கு 1000 பேருக்கு உரிமை உண்டு. என்னுடைய நீ தகுதி உள்ளதா இல்லையான்னு செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த ஆய்வை வெட்டிங் செய்கிறதுங்கிறது தப்பு. அதை விமர்சன பார்வைக்கு உட்படுத்தலாம். அது மேலே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு தென்னிந்தியாவை எவ்வளோ தூரம் தெரியும், இல்லை தமிழ்நாட்டை எவ்வளோ? அது தென்னிந்தியாவை தெரிஞ்சவர் தான் நீங்கள் கொடுக்கணும். தென்னிந்தியாவை தெரியாத கொடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ஏன்னா என்னை அயோத்தியா எக்ஸ்கவேஷனை போய் பார்த்துட்டு சொன்னால் எனக்கு தெரியாது, நான் பண்ணலை.
ஆய்வு பண்ணவர்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். ஓகே, ஆய்வு பண்ணவர்களுக்கும் ஆய்வு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அதை அறிக்கை கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கும். என்னை பொறுத்தளவு வெட்டிங்கிறது தவறான வார்த்தை. ஏனென்றால் நீங்கள் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பார்க்கலாம், அதை தவிர வேறு எதுவும் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முடிவு வந்து ஆய்வாளனுடையது. அந்த முடிவை மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது வெளியிட்டால் மட்டும்தான் விமர்சனம் செய்ய முடியும். ஆமாம், வெளியிட்டால் தான் விமர்சிக்க முடியும். அதற்கு முன்னால் ஏன் காலம் தாழ்த்துகிறார்கள் என்பதற்கு பதில் இந்திய தொழில் ஆய்வுத்துறை தான் பதில் சொல்லணும்.